மாயா சந்தியா சீரியல் டிசம்பர் 10ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் தொடர்ந்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்குங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம புவனேஸ்வரி சொல்கிறாங்க, சரி கார்த்தி நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா இன்னுமே அந்த தனாவுக்கு என் மேலே காதல் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதை பயன்படுத்தி தான் அவளை எப்படியாவது நான் என்னைய பார்க்க வர வைக்க போறேன். அதோட தனா கண்டிப்பா என்னை பார்க்க வருவா அப்படின்னு. இதை கேட்டுட்டு மரகதலிங்க சொல்றாரு, என்னப்பா சொல்ற? இதுக்கு முன்னாடி ஏற்கனவே அவளை நீ கூப்பிட்டுருக்க, ஆனா அவ வந்தாளா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அப்ப வரல, ஆனா இப்ப நான் சூசைட் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொன்னா அவ கண்டிப்பா வராம இருக்க மாட்டா அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, சரி கார்த்தி உன்னோட திட்டம் என்ன அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அம்மா அத்தை எப்படியாவது அவளை வந்துட்டு என்னோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர வச்சிருங்க. அதுக்கப்புறம் எப்படியாவது நான் ஒரு 1/2 hourக்கு அவளை எங்கேயும் போக விடாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட மரகதலிங்க சொல்றாரு, எப்படிப்பா உனக்கு எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அவ கண்டிப்பா வந்துட்டு திரும்பி வந்துருவாளே அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, அவளை வரவிடாம ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, அடுத்து என்ன நடக்கும்னு நான் சொல்றேன். இப்ப தனாவை காணும் அப்படின்னு அங்க உள்ளவங்களுக்கு தெரிய வரும். தனா கார்த்திய பார்க்க வந்த பிறகு, நீங்க பாரு கார்த்தி உன் கையில தான் இருக்கு, நீ எப்படியாவது தனாவை ஒரு 1/2 hourக்கு அந்த கெஸ்ட் ஹவுஸ்லயே வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. இன்னொரு பக்கம் நான் என்ன பண்ணுவேன்னா, அங்க வந்துட்டு தனா இல்லை அப்படின்னு தெரிஞ்சதோட நான் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு நேராக கெஸ்ட் ஹவுஸ்க்கு வருவேன். அங்க வந்து பார்த்தா தனா உன் கூட இருக்கிறத ஊர் மக்கள் எல்லாருமே பார்ப்பாங்க. பார்த்ததோட நான் என்ன சொல்லுவேன்னா, இது மாதிரி பஞ்சாயத்துல ஜானகி தான் வந்துட்டு கதிரும் தனாவும் ஒன்னா சேர்ந்து வாழணும் அப்படின்னு தனாவை மிரட்டி சொல்ல வச்சிருக்கா. ஆனா தனாவுக்கு சுத்தமா அந்த கதிரை பிடிக்காது, கார்த்தியை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் எப்படியாவது அந்த கதிருக்கும் தனாவுக்கும் நடந்த கல்யாணத்தை அத்தி விட்டுட்டு கார்த்திக்கும் தனாவுக்கும் நான் கல்யாணத்தை பண்ணிடுவேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்கத்த எப்படியாவது இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, கண்டிப்பா இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும். தாலி பிரிச்சு கோக்குற இடத்துல தனாவை காணும்னா அங்க உள்ளவங்க எல்லாருமே என்ன நினைப்பாங்க, கண்டிப்பா தனா இங்கே ஓடி போயிட்டா அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் தனாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படின்னு. ஸோ கண்டிப்பா வந்துட்டு எல்லாருமே அந்த ரகுராமையும் ஜானகியும் அவமானப்படுத்தி பேசுவாங்க. அங்க 2 பேருமே வந்துட்டு அவமானப்பட்டு நிக்கிறத நான் பார்த்துட்டு சந்தோஷப்படணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு பசுபதி சொல்றாரு, சூப்பரான ஐடியா அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, அதுக்கப்புறம் கார்த்திக்கும் தனாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், அந்த ஜானகியை அவமானப்படுத்தணும் அப்படின்னு அந்த புவனேஸ்வரி சொல்ல, இதை கேட்டுட்டு மரகதலிங்க நினைக்கிறாரு, நம்மளுக்கும் ஒரு பிளான் இருக்கே, நம்ம எப்படியாவது சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், நம்ம கேட்டு பார்ப்போமா அப்படின்ட்டு புவனேஸ்வரி கிட்ட நேரா மரகதலிங்க சொல்றாரு, அப்படியே அந்த மாயாவை பிடிச்சி அத்து விட்டுட்டு சீனுவுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. அதுக்கு புவனேஸ்வரி சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் தனாவுக்கும் கதிருக்கும் கல்யாணம் நடக்கட்டும், கார்த்திக்கும் கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த விஷயத்த பார்க்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னு அதனால நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு மரகதலிங்கமும் மனசுக்குள்ள சந்தோஷப்படுறாரு. அப்புறமா கார்த்தி சொல்றாரு, சரிம்மா சரி அத்தை, நான் நேராக கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறேன், அடுத்து என்ன பிளான் நடக்கணுமோ அதை பாருங்க அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரியும் சரிப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நம்ம மாயாவை காமிக்கிறாங்க. மாயா வந்துட்டு நைட்டு தூங்குறதுக்காக ரூமுக்குள்ள வராங்க. வந்துட்டு பாயையும் தலைவனையும் எடுக்கிறாங்க. ஆனா சீனு வந்துட்டு மாயாவை திரும்பி கூட பார்க்காம தூங்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு மாயா நினைக்கிறாங்க, என் மூஞ்ச கூட பார்க்காம தூங்கிட்டு இருக்கியா, இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயையும் தலகாணியை எடுத்து வச்சுட்டு தலகாணியை தூக்கி கட்டல் மேல போட்டுட்டு படுக்க போறாங்க. சீனு வந்துட்டு மாயா பக்கத்துல வந்து படுக்க போறதை பார்த்துட்டு டக்குன்னு எந்திரிச்சு, ஏய் என்னடி இங்க படுக்கிற அப்படின்னு கேட்க, மாயா சொல்றாங்க, இங்க படுக்காம அப்புறம் எங்க படுக்கிறது அப்படின்னு. சீனு சொல்றாரு, இங்க பாரு தேவையில்லாம இங்க படுக்காம போயிட்டு கீழே படு அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, இங்க பாரு சீனு, நாளைக்குதான் வந்துட்டு என் கழுத்துல தாலி கட்டி நீ மண்ணும் என்னை காதலிக்கலன்னு நிரூபிக்க போறியல்ல, அப்புறம் என்ன இப்போ உன் பக்கத்துல படுத்தா உன் மனசு சபலப்பட்டுருமா அப்படின்னு. இதை கேட்டுட்டு சீனு முறைக்கிறாரு, இங்க பாரு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு. மாயா சொல்றாங்க, அப்புறம் என்ன நீ ஏன் பதட்டப்படுற அப்படின்னு. சீனு சொல்றாரு, நான் ஒன்றும் பதட்டமெல்லாம் படலையே அப்படின்னு சொல்லிட்டு சீனு படுக்க, அப்ப மாயா நினைக்கிறாங்க, இருடா உன்னை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சீனுவோட காது பக்கத்துல போயிட்டு சீனு அப்படின்னு சொல்ல, அப்ப டக்குன்னு நம்ம சீனு அதிர்ச்சியா எந்திரிச்சு உட்கார்றாரு. அப்ப மாயா டக்குன்னு தூங்க, அப்ப நம்ம சீனு வந்துட்டு மாயா வந்துட்டு கலப்புவோமா வேணாமா அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா இப்ப சீனு கேட்பாரு, நீ என்னட்ட ஐ லவ் யூ சொன்னியா அப்படின்னு. அப்ப மாயா சொல்லுவாங்க, நான் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு
நீ தான் வந்துட்டு என்னை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி சீனு நினைக்கிறாரு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுக்கிறாரு. அப்போ நம்ம மாயா வந்துட்டு சீனு மேலே கையை தூக்கி போட, அப்போ சீனு வந்துட்டு டென்ஷன் ஆகி ஏ மாயா என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, மாயா சொல்கிறாங்க என்னாச்சு சீனு அப்படின்னு. அப்போ சீனு சொல்கிறாரு இங்கே பாரு, இது எல்லாமே நீ வேணுக்குன்னே தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நல்லாவே தெரியுது அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க ஏன் சீனு இப்படி பேசுகிற, நான் தூங்கிட்டு இருக்கேன், தெரியாமல் கைப்பற்றிருக்கோம், இதுக்கு போய் என்ன பேசுறிய அப்படின்னு சொல்ல, அதுக்கு சீனு சொல்கிறாரு இங்கே பாரு, இது எல்லாமே நீ வேணுக்குன்னே பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, மரியாதையா நீ கீழே போய் படு அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க ஏன் சீனு நீங்கள் படுத்தா உன் மனசு சபலப்பட்டுருமா அப்படின்னு. இதை கேட்டதோட சீனு சொல்கிறாரு உங்ககிட்ட எதுவுமே பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாரு. அப்போ நம்ம மாயா சிரிச்சுக்கிட்டே தூங்குறாங்க சீனுவை ப்ராங்க் பண்ணதுனால. அதுக்கப்புறமா நம்ம கதிரை காமிக்கிறாங்க. கதிர் வந்துட்டு தூங்கிட்டு இருக்கும் பொழுது எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு நேராக தனாவுக்காக யோசிக்கிறாரு. தனா எப்படியாவது அந்த பேட்மிண்டனில் கலந்துக்கணும், தனா பேட்மிண்டனில் கலந்து காட்டா மட்டும்தான் அவளால் சாதிக்க முடியும் அப்படின்ட்டு கதிரை நேராக அவரு தனாவோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க பேர் வந்துட்டு கீதா. அவங்க ஃபோனை பார்த்துட்டு என்ன இது புது நம்பராக இருக்குது, அதுவும் இந்த நேரத்தில் யார் கால் பண்ணுறது அப்படின்ட்டு ஃபோனை அட்டன் பண்ணி யார் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க, கதிர் சொல்கிறாரு நான் தனாவோட ஹஸ்பண்ட் பேசுகிறேன் அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க சொல்லுங்கள் சார், என்ன சார் எந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. கதிர் சொல்கிறாரு இது மாதிரி இப்போ காலேஜில் வந்துட்டு ரீசெண்டாக பேட்மிண்டன் போட்டி வருதாம்ல அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க ஆமாம் சார், இதை பற்றி நாங்கள் தனா கிட்ட பேசி பார்த்தோம், ஆனால் தனா அந்த பேட்மிண்டனில் கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டா. ரொம்ப டேலண்டான பொண்ணு ஏன் கலந்துக்கலன்னு சொல்கிறான்னு தெரியல, ரீசெண்டாக கல்யாணம் ஆனதுனால தான் அப்படி சொல்கிறா போல அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு இங்கே பாருங்க, அவங்க கண்டிப்பாக கலந்துப்பாங்க, நீங்கள் அவங்க பேரை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு. அப்போ கீதா கேட்குறாங்க சார் இப்போ பேரை கொடுத்துட்டு அவங்க டோர்னமெண்ட்டில் கலந்துக்கலைன்னா ரொம்ப பெரிய இஷ்யூ ஆயிரும் சார் அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு அவங்க கண்டிப்பாக கலந்துப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் பேரை மட்டும் கொடுங்க, நான் எப்படியாவது தனாவை பேட்மிண்டன் டோர்னமெண்ட்டுக்கு நான் கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு. இது கேட்டதோட கீதாவும் சரி ஓகே சார், நான் கண்டிப்பாக வந்துட்டு தனாவோட பேரை கொடுக்குறேன், ஆனால் அவங்க வராமல் இருந்துடக்கூடாது சார், அவங்க வராமல் இருந்தால் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிரும் அப்படின்னு. கதிர் சொல்கிறாரு நீங்கள் பேரை மட்டும் கொடுங்க நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்போ நம்ம கதிர் வந்துட்டு நேராக தூங்கிட்டு இருக்க தனாவை பார்த்துக்கிட்டே, தனா உன் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போயிடல தனா, உன் வாழ்க்கை ஒன்றும் இருட்டு கிடையாது, உன்னோட திறமையை வெளியில் கொண்டு வந்துட்டு நீ எப்படிப்பட்டவா அப்படின்னு இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணணும், நீ எதுக்கும் கவலைப்படாத, உன் டேலண்ட்டை நான் மதிப்பேன், நீ என்னை தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்க, நீ ஏற்றுப்பியோ ஏற்றுக்க மாட்டியோ எனக்கு தெரியாது, ஆனால் உன்னோட டேலண்ட்டை வந்துட்டு பாராட்ட வேண்டியது என்னுடைய கடமை, நீ கண்டிப்பாக இந்த டோர்னமெண்ட்டில் கலந்துப்ப, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதிர் தனாவை பார்த்துட்டே தூங்குறாரு. அதுக்கப்புறம் நேராக அந்த பார்வதியை காமிக்கிறாங்க. பார்வதி நைட்டு போல் யாருக்கும் தெரியாமல் வெளியில் வராங்க. எல்லாரும் தூங்கிட்டாங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தா எல்லாரும் தூங்கிட்டாங்க. அப்போ பத்மாவை காமிக்கிறாங்க. பத்மா வந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு கண்ணை முழிக்கிறாங்க. கண்ணை முழிச்சு நேராக அவங்க ஹஸ்பண்ட் மணியை பார்க்குறாங்க. அவர் தூங்கிட்டு இருக்காரு. அப்போ பத்மா நினைக்கிறாங்க அப்பாட நல்லா தூங்கிட்டு இருக்காரு, இந்த நேரத்தில் நம்ம போய் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்துட்டு எந்திரிக்க. அப்போ மணி வந்துட்டு டக்குன்னு பத்மா மேலே காலத்துக்கு போடுறாரு. இதை பார்த்துட்டு பத்மா ஷாக் ஆகி ஆஹா என்னது, இந்த மனுஷன் இந்த நேரத்தில் நம்ம வெளியில் போக விடாமல் தடுக்கிறானே அப்படின்னு பார்க்க, அப்போ பத்மா தலையில் இருக்கிற ஹேர்பின்னை எடுத்துட்டு மணியோட காலில் வந்துட்டு கீர்னத்தோட டக்குன்னு அவர் காலை எடுத்துடுறாரு. அப்போ பத்மா நினைக்கிறாங்க அப்பாடா இந்த மனுஷன் தூங்கிட்டான், யாருக்கும் தெரியாமல் வெளியில் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்வதி வந்துட்டு நேராக பத்மாவோட கதவை தட்ட போக, அப்போ அங்கே மாமா இருப்பார் அப்படின்ட்டு ஐயோ உள்ளார வேற அவர் இருப்பாரே, நம்ம எப்படி வந்துட்டு அவங்கள வெளியில வர வைக்கிறது அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே பத்மா வெளியில வராங்க. அப்ப பார்வதி கேட்குறாங்க சின்னக்கா இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க, எங்க போனீங்க அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க எங்கடி, அவரை தூங்க வச்சுட்டு தானே வர முடியும், அவருக்கு என் மேல சந்தேகமோ என்னமோ தெரியல, தூங்கவே மாட்டேன்ட்டாரு அப்படின்னு. அதுக்கு பார்வதி சொல்றாங்க சரிக்கா, எல்லாரும் எந்திரிக்கிறதுக்குள்ள நம்ம போயிட்டு சீக்கிரம் மாத்தணும், வாங்கக்கா அப்படின்னு சொல்ல பத்மாவும் சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போறாங்க. மெதுவா போயிட்டு சாமி ரூமுக்கு எதிர்க்க இருக்கிற தாலியை பார்க்குறாங்க. 2 பாக்ஸையும் பார்த்துட்டு அதில் ஒரு பாக்ஸை எடுக்க போக, அப்போ பார்வதி சொல்கிறாங்க அக்கா அது தனாவோட பாக்ஸு, அதை வைங்க, அந்த இருக்கு மாயாவோட பாக்ஸு அப்படின்னு சொல்ல மாயாவோட பாக்ஸை எடுக்கிறாங்க பார்வதி. அப்போ பத்மா மாயாவோட பாக்ஸை எடுத்துட்டு அதுக்குள்ளே இருக்க தாலியை எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அந்த பாக்ஸை கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்போ பத்மா சொல்கிறாங்க அப்பாடா எப்படியோ இந்த தாலியை எடுத்தாச்சு அப்படின்னு. அப்போ பார்வதி சொல்கிறாங்க அக்கா நம்ம எடுத்த தடையுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டப்பாவை மறுபடியும் எடுத்து வச்சு அது மேலே எடுத்து பூவை தூவி விடுறாங்க. அப்போ
பத்மா சொல்றாங்க, அந்த ஓடுகாலியோட செயின் என் புள்ள கையால மாயாவுக்கு போடணுமா? வாய்ப்பே கிடையாது. அந்த ஓடுகாலியோட செயின் யாரும் வந்துட்டு என் புள்ள கையால தாலி கட்டக்கூடாது. நாளைக்கு இந்த தாலி காணும் அப்படின்ட்டு ஜானகி அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்பட போறா அப்படின்னு பத்மா ரொம்ப சந்தோஷப்பட, பார்வதி சொல்றாங்க, அக்கா சத்தம் போட்டு பேசாதீங்கக்கா. ஏங்கா இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க? யாராவது கேட்டாங்கன்னா கண்டிப்பா ரொம்ப பெரிய பிரச்சனையாகும். கொஞ்சம் பொறுமையா இருங்கக்கா அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, இல்லடி, அவளை நான் அவமானப்படுத்தாம விட மாட்டேன் அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, அக்கா உங்களுக்கு என்னக்கா சுத்தமா திருடவே தெரியல? என்னக்கா இப்படி இருக்கீங்க? சரி வாங்கக்கா அப்படின்னு சொல்ல, நம்ம பத்மா அந்த தாலியை பார்த்துக்கிட்டே, நாளைக்கு இருக்கு அவங்களுக்கு அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்பட போறாங்க. இந்த தாலி இல்லாததுனால கண்டிப்பா தாலி பிரிச்சு கோக்குற சடங்கும் நடக்காது. அதுக்கப்புறம் நம்ம எப்படியாவது சீனுவுக்கும் மாயாவுக்கும் விவாகரத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு நான் நினைச்ச மாதிரி சாருவை சீனுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்ல, பத்மாவும் சரி வாங்கக்கா யாராவது வந்துருவாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்ல, பார்வதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. நேரா வந்துட்டு பத்மா நேரா அவங்க ரூமுக்குள்ள போயிட்டு பீரோல பாக்குறாங்க. பார்த்துட்டு அதுக்குள்ள உள்ள பர்சுல எடுத்து அந்த தாலியை வைக்கிறாங்க. வச்சுட்டு நேரா மணியை பார்க்க, மணி நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அப்ப பத்மா நினைக்கிறாங்க, அப்பாடா இவர் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு நேரா அந்த தாலியை வச்சுட்டு பத்மா வந்து படுக்கிறாங்க. பத்மா தூங்குனதை நம்ம மணி பாக்குறாரு. ஆமாங்க, மணி இவ்வளவு நேரம் தூங்கவே இல்லை. அவங்க ஒய்ஃப் பத்மா என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நோட்டம் விடுறதுக்காக தூங்குற மாதிரி நடிச்சிருந்திருக்காரு. மணி எந்திரிச்சு இவ என்ன பண்றா அப்படின்ட்டு பீரோல போய் பார்க்க, அப்ப பீரோலுக்குள்ள தாலி இருக்கிறத பாக்குறாரு. பாதத்தோட, அடி பாவி, நாளைக்கு நடக்க போற அந்த தாலி பிரிச்சு கோக்குற சடங்கை நிப்பாட்டுறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்கியா, உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மணி அந்த தாலியை எடுக்கிறாரு. எடுத்துட்டு நேரா சாமி ரூமுக்கு போறாரு. பத்மா தூங்குறத பார்த்துட்டு நேரா கொண்டு போய் மாயாவோட அந்த பாக்ஸ்ல வைக்கிறாங்க. வச்சுட்டு, கடவுளே, என் பொண்டாட்டி ஏன் இப்படி பண்றான்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவும் இல்லை. என் பொண்டாட்டி இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது வந்து அவசகுணம் இல்லை. அவ இந்த மாதிரி பண்ணது பெரிய தப்பு. அதுக்காக அவளை தண்டிச்சிடாதீங்க. அவளுக்கு ஒரு நல்ல புத்தியை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்ட்டு மணி தாலியை வச்சுட்டு வழக்கம் போல அந்த பொட்டி மேல பூவை தூவி விட்டுட்டு மணி அந்த இடத்துல இருந்து வராரு. வந்துட்டு நேரா அந்த பத்மாவை பாக்குறாரு. பார்த்துட்டு, அட்டி பாவி, இப்படி பிள்ளையோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு ஏன் தான் இப்படி கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியறேன்னு தெரியல. மாயா மாதிரி ஒரு மருமக கிடைச்சதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா இன்னுமே நீ இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கீல்ல, உன்னை நினைக்கவே நீ கேவலமா இருக்கு. சீக்கிரம் உனக்கு ஒரு நல்ல புத்தி கிடைக்கணும். ஆனா நாளைக்கு தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு நடக்காது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா வந்துகிட்டு இருப்ப. ஆனா நாளைக்கு தாலி பிரிச்சு கோக்குற சடங்கை பார்த்துட்டு நீ நெஞ்ச அடைக்க போற பாரு அப்படின்னு சொல்லிட்டு மணி டக்குன்னு தூங்குறாரு. அதுக்கப்புறம் மறுநாள் காலை எல்லாருமே வந்துட்டு வீட்டுல நிக்கிறாங்க. அப்ப நம்ம பாட்டி வந்துட்டு நேரா சிவா கிட்ட, என்ன சிவா எல்லாரும் கிளம்பியாச்சா அப்படின்னு கேட்க, சிவா சொல்றாரு, எல்லாரும் கிளம்பியாச்சு, ஆனா அண்ணன் மட்டும் வரல அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, சரி சிவா நீ போயிட்டு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல, சிவாவும் சரி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க அண்ணன்ட்ட போயிட்டு, அண்ணா தாலி பிரிச்சு கோக்குற சடங்குக்கு எல்லாருமே கிளம்பிட்டாங்க, நீங்களும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்ப ரகு சொல்றாரு, இங்க பாரு, இந்த தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு வந்துட்டு யாருடைய அனுமதியும் இல்லாம நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு போய் பாக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. நான் வரல, நீ இங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதோட சிவா வந்துட்டு கட்டாயப்படுத்துறாரு. அண்ணா ஒரு நிமிஷம் கேளுங்கண்ணா, இது என்னவா இருந்தாலும் இந்த சடங்கு நடந்து தானே ஆகணும் அப்படின்னு. ஆனா ரகுராம் சொல்றாரு, இல்ல நான் வரல, நீ கிளம்பு அப்படின்னு சொன்னதோட சிவா அடுத்த பேச்சு மறு பேச்சு பேசாம அந்த இடத்துல இருந்து வெளியில வராரு. அப்ப பாட்டி கேக்குறாங்க, என்னாச்சு சிவா அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, அண்ணன் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அண்ணனுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, இது எனக்கு விருப்பத்தோடையா நடக்குது? எனக்கும் இதுல விருப்பம் இல்லாம தான் நடக்குது. என்னை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போறாங்க, வேற வழி என்ன பண்றது அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு தனா, கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு. அதுக்கப்புறமா பத்மா கேக்குறாங்க, சரி அண்ணன் வரலன்னா என்ன, போயிட்டு வரலாம் வாங்க அப்படின்னு சொல்ல, அப்ப பாட்டி சொல்றாங்க, நான் போயிட்டு ரகுராம் கிட்ட பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி நேரா ரகுராம போய் பாக்குறாங்க. ரகுராம் நேரா அவங்க அம்மாவை பார்க்க, அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாருப்பா ரகு, இது வந்துட்டு விருப்பம் இல்லாம நடந்த கல்யாணமா இருந்தாலும் வேற வழி என்னப்பா, அவங்களுக்கு வந்துட்டு உன்னோட ஆசீர்வாதம் வேணும்ல, இங்க பாருப்பா தயவு செஞ்சு வாப்பா அப்படின்னு சொல்ல, அப்ப ரகுராம் சொல்றாரு, அம்மா இது எதுவுமே எனக்கு விருப்பம் இல்லாம தான் நடக்குது, அதனால நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறாரு ரகுராம். உடனே அவங்க அம்மாவும், இங்க பாருப்பா, உன்னோட ஆசீர்வாதத்துக்காக தான் பிள்ளைங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி தனாவுக்காக நீ வரலாம்ல அப்படின்னு சொல்ல, ரகுராம் சொல்றாரு, தனாவோட கல்யாணமே எனக்கு விருப்பம் இல்லாம தான் நடக்குது, அப்படி இருக்கையில என்னால எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்ல, அப்ப பாட்டி சொல்றாங்க, சரிப்பா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியில வராங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, ரகுராம் வரலன்னு சொல்லிட்டான் அப்படின்னு.
அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியப்பா வந்து ஆசீர்வாதம் கொடுத்தா நல்லா இருக்கும், ஆனால் அவர் இப்படி வரமுறையாடுதுன்னு சொல்றது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு மாயா சொல்ல, இதை கேட்டுட்டு ஜானகி சொல்றாங்க, இங்க பாருமா மாயா, கண்டிப்பா அவர் வருவாரு அப்படின்னு எனக்கு முழு நம்பிக்கையா இருக்கு, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு சொல்றாங்க மாயா. அப்ப பத்மாவும் பார்வதியும் பேசிக்கிறாங்க. பத்மா சொல்றாங்க, தாலி எடுத்தது கூட தெரியாம அவங்க எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஜானகி நேரா சாமி ரூமுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற 2 டப்பாவில் உள்ள தாலியை எடுக்கிறாங்க. எடுத்துட்டு கொண்டுட்டு வராங்க. அப்ப பத்மா சொல்றாங்க, அந்த டப்பாக்குள்ள தாலியே இல்லை, இது தெரியாம அந்த ஜானகி எடுத்துட்டு வராங்க. கோயில்ல போயிட்டு அந்த டப்பாவை ஓபன் பண்ணும் பொழுது அந்த டப்பாக்குள்ள தாலி இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு ஜானகி அவமானப்பட்டு நிக்க போறா பாரு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷத்துல பேசுறாங்க பார்வதி. அப்ப இன்னொரு பக்கம் மணி நினைக்கிறாரு, ஏய் பொண்டாட்டி, தாலி இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, அதுக்குள்ள தாலி இருக்கு, இது தெரியாம நீங்க ஆடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு மணி நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஜானகி அந்த தாலி எடுத்துக்கிட்டு நேரா வெளியில கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நேரா சீனை செட் பண்ணி அந்த புவனேஸ்வரி கூட்டத்தை காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தனா கோவில்ல இருக்கிறத காமிக்கிறாங்க. தனா வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு லேடி இங்கேருந்து வந்துட்டு நேரா தனா கிட்ட போனு கொடுக்குறாங்க, இங்க பாருமா, உங்ககிட்ட புவனேஸ்வரி அம்மா பேசணும்னு சொன்னாங்க அப்படின்னு. ஆனா தனா சொல்றாங்க, இல்ல நான் அவங்க கிட்ட பேச முடியாது, பேசினா பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு. அதுக்கு அந்த லேடி சொல்றாங்க, இங்க பாருமா, இது ஒரு அர்ஜென்டான விஷயம் போல, உங்ககிட்ட பேசணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, பேசுமா அப்படின்னு சொன்னதோட வேற வழி இல்லாம தனா போனை வாங்கி பேசுறாங்க. அப்ப புவனேஸ்வரி பேசுறாங்க, ஏ தனா, என்னம்மா பண்ற, இங்க பாருமா, நீ கிடைக்கல அப்படிங்கறதுனால கார்த்தி தப்பான முடிவு எடுத்துட்டான், விஷம் குடிச்சிட்டாமா, அவனை காப்பாற்ற முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, இனிமே நான் என்னம்மா பண்றது, அம்மா சீக்கிரம் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணேன். இது கேட்டுட்டு தனா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப தனா அந்த லேடி கிட்ட, ஐயோ கார்த்திக் சார் வந்துட்டு மருந்து குடிச்சிட்டாரா, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல. அப்ப அந்த லேடி சொல்றாங்க, இங்க பாருமா, கடைசியா ஒரு முறையாவது நீ கார்த்தியை போய் பார்த்துட்டு வந்துருமா, அந்த பையன் பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்துச்சு, நீ கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு வேலையை பண்ணிருச்சு, இந்த மாதிரி ஒருத்தன் கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருந்திருக்கணும், ஆனா தேவையில்லாம இந்த கதிர் மாதிரி ஒரு பொறுக்கி வந்துட்டு உன் கழுத்துல தாலி கட்டிட்டான், நீ ரொம்ப பாவமா, இங்க பாருமா, இவன் கிடக்குறான் கதிர், இப்ப கார்த்தியோட உயிர் தான் ரொம்ப முக்கியம், நீ போயிட்டு கார்த்தியை பார்த்துட்டு வாமா, நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல. தனா சொல்றாங்க, சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்ப அந்த லேடி அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் புவனேஸ்வரி நேரா பசுபதி கிட்ட, கண்டிப்பா அந்த தனா இங்கேதான் வந்துகிட்டு இருப்பா, இந்த சூழ்நிலையை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்ல. இது கேட்டுட்டு பசுபதியும் சரி அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் புவனேஸ்வரி நேரா கார்த்திக்கு கால் பண்ண. கார்த்தி போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க அத்தை என்னாச்சு அப்படின்னு கேட்க. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, கார்த்தி, அந்த தனா உன்னை தேடிதான் வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லத்தோட கார்த்திகை ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சரிம்மா, அவளை எப்படியாவது இங்க ஒரு 30 மினிட்ஸ் வச்சிருந்தாலே போதும், அவளை ஈஸியா ஊருக்கு முன்னாடி அவமானப்படுத்திடலாம், அதுக்கப்புறம் அவ என்னதான் கல்யாணம் பண்ணி ஆகணும், அதுக்கப்புறம் நீங்க நினைச்ச மாதிரி அவளை ஒரு நாள் மட்டும் நம்ம வீட்டுல வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் அவளை கொண்டு போய் வீட்டுல விரட்டி விட்டுட்டு வந்துரும் அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, இத்தனை நாளா நான் ஆசைப்பட்டது இன்னைக்கு நடக்க போகுது, அந்த ஜானகியோட குடும்பம் அவமானப்பட்டு நிக்க போகுது, நான் பார்த்து சந்தோஷப்பட போறேன் அப்படின்னு புவனேஸ்வரி ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ரொம்பவே சூப்பரா இன்னைக்கான எபிசோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல உங்களோட ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.